ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட எஸ்எஸ் எடிட்டிங் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சரி கைஸ், நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிவியூவில் பார்த்த போல் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அலைட்மோஷன் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட் லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைட்மோஷனுக்குள்ளே இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆகி இந்த மாதிரி பேஜ் வந்துடும் பாருங்க கைஸ். இந்த மாதிரி பேஜ் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கைஸ், இதில் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா கைஸ், இதில் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்கொயரில் இருக்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வீடியோ ஆப்ஷன், இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லாஸ்ட்டு வந்து பிஜிஎம் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பிக்சர் இருக்கும். அந்த பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கைஸ், இதில் வந்து 3 டாட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. லெஃப்ட் சைடு இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து காப்பி எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பீட் மார்க் உங்களுக்கு போயிடும். ரெண்டாவது இருக்க அந்த பிக்சர் இமேஜில் வந்து நான் உங்களுக்கு எஃபெக்ட் கொடுத்துட மாட்டேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அடுத்த பீட் மார்க் கிட்டே போய்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரை கிளிக் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் செய்திடணும். இப்போ பாருங்கள், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடணும். ஆரோ ஐக்கான கிளிக் பண்ண பிறகு அடுத்த இமேஜ் பிக்சரை வந்து கிளிக் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துடணும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிக்சருக்கு வந்து எஃபெக்டெல்லாம் நம்ம இப்போ ஆட் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து டெக்ஸ்ட்டு லேயர் இருக்குது. அந்த மதன் ராஜன் இருக்குல்ல, அந்த டெக்ஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இதில் வந்து எடிட் டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து நீங்கள் இந்த மாதிரி இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமை நீங்கள் இப்போது டைப் அடிச்சிடலாம். சரி கைஸ், நமக்கு வந்து அதே இருக்கட்டும், நம்ம வந்து மதன் ராஜ்னு இது பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் இந்த ஏரோ ஐக்கன் கிளிக் பண்ணி உங்களோட ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கலர் ஆப்ஷன் பக்கத்தில் ஒயிட் கலரில் இருக்கும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து இந்த மாதிரி கரெக்டாக செலக்ட் ஆகிடும். கலர் வந்து செலக்ட் பண்ணிடலாம். நம்ம இப்போ அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருக்க அந்த லேயர் இருக்குல்ல, அந்த டெக்ஸ்ட் லேயர் மதன் ராஜன் இருக்குல்ல, அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்க லேயர்னா அந்த லேயரை கிளிக் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் லெஃப்ட் சைடு இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டாவது பீட் மார்க் கிட்ட போயிட்டு ரெண்டாவது இருக்க அந்த லேயர் மதன் ராஜ் டெக்ஸ்ட் லேயரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதில் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா லெஃப்ட் சைட் இருக்க அந்த டாட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், அந்த மாடலில் எல்லாமே செய்யுங்க. அந்த டெக்ஸ்ட் லேயர் மதன் ராஜன் இருக்கும், அந்த லேயரை கிளிக் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி லெஃப்ட் சைட் இருக்க 3 டாட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க கைஸ். அந்த மாடலில் நீங்கள் எல்லா லேயர்ஸும் செய்துங்க, எஃபெக்ட் ஆட் பண்ணிவிடுங்க கைஸ். சரி கைஸ், இப்போ நம்ம வந்து கரெக்டாக எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கரெக்டாக ரெடி ஆகிட்டுன்னு நினைக்க பார்ப்போம். பாருங்கள், கரெக்டாக ரெடி ஆகிட்டு கைஸ். வீடியோ இப்போ வந்து ரெடி ஆகிட்டு. சரி, மேலே டாப்பில் இருக்க ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதை கீழே இருக்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகுங்க. எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேவ் ஆப்ஷன் இருக்கும், அந்த சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க கைஸ்.